செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வர்தாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மாசி மாதம் 25ஆம் தேதி, மார்ச் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி. காலை 7:46 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய தினம் தசமி திதி அதிகாலையில் இருப்பதனால் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு மிக மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. எல்லா சுபகாரியங்களும் இன்றைய தினம் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 11:55 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைய தினம் சௌபாக்கிய நாம் யுகம், கரசை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம். இன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் குலசேகர ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வார் ராமரை பற்றி மிகவும் விமர்சையாக பாடியவர், ராமருடைய பக்தராக இருந்தவர். தினசரி நாம் சொல்கின்ற அந்த ஸ்தோத்திரம், அதாவது வல்வினைகளை போக்குகின்ற அந்த பாசுரம், அதாவது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் படவாய் காண்பேனே என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை அதை எழுதியவரே குலசேகர ஆழ்வார் தான். அதாவது வினைகள் தீர்க்கக்கூடிய அந்த பாசுரம். இதை தினசரி பாராயணம் செய்தால் நிச்சயமாக வினைகள், எந்த விதமான வினைகள் இருந்தாலும் தீரும் என்றிருக்கிறது. அந்த பாசுரத்தை பாடிய குலசேகர ஆழ்வார் அவதாரம் செய்த தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று, பெருமாள் கோயிலில் இருக்கின்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சந்நிதியிலே அங்கே குலசேகர ஆழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்தால் வினைகள் தீரும். அதாவது கர்ம வினைகள் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும் என்றிருக்கிறது. இன்றைய தினம் சீமந்த வளைகாப்பு செய்வதற்கு மிக உத்தமமான தினம். தினம் சீமந்த வளைகாப்பு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கும். புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு, கிரகப்பிரவேசம் கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக உத்தமமான தினம். வாஸ்து பூஜைகள் நடத்துவதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, ஏறு உழுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி மூர்த்தம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் மருந்துண்பதற்கு, வெளிநாடு யாத்திரை செல்வதற்கு, வெளிநாடு செல்வதற்கு போன்ற அனைத்து சுபகாரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 26ஆம் தேதி, மார்ச் 10/3/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று காலை 7:45 வரை ஏகாதசி திதி. அதன் பிறகு துவாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இரவு 12:51 வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சோபன நாமிகம், பத்ரே கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். இன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஏகாதசி திதி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஏகாதசி பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு ஆமலைக்கு ஏகாதசி என்று கூறலாம். ஆமலம் என்றால் நெல்லிக்காய். ஆகவே இன்றைய தினம் திங்கட்கிழமை என்று நெல்லிக்காய் இருக்கின்ற இடத்திற்கு சென்று, நெல்லி மரம் இருக்கின்ற இடத்திற்கு சென்று நெல்லி மரத்தை வலம் வந்தால் மும்மூர்த்திகளை வலம் செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நைவேத்தியமாக பெருமாளுக்கு நெல்லிக்காயை வைப்பது நல்லது. நெல்லிக்காயை நைவேத்தியமாக செய்து அதை நீங்கள் சாப்பிட்டால் நோய் நொடிகள் தீரும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆக திங்கட்கிழமை என்று நெல்லிக்காயை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினத்திலே நெல்லிக்காய் நிறைய உங்களுக்கு கிடைத்தால் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நெல்லிக்காயை பூஜை செய்து வருகின்ற பக்தர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அதன் மூலமாக அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போது, ஊராறு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளம் என்று சொல்வார்கள். அதை போலவே அவர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போது உங்கள் ஆரோக்கியம் மேம்படும்.
ஆக நெல்லிக்காயை இன்றைய தினம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதும் நீங்கள் சாப்பிடுவதும் நல்லது. அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை உயர்த்து கேட்டபடி துளசி மாலை அணிவித்து தீபம் வைத்து வழிபாடு செய்யலாம். எத்தனை தீபமோ உங்களுக்கு இஷ்டப்படி வைப்பதும் மிகவும் நல்லது. இன்றைய தினத்தில் திங்கட்கிழமை இன்று புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தினம். சபை கூட்டுவதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, பசுமாடு வாங்குவதற்கு, வாஸ்து சாந்தி செய்வதற்கு, அதாவது வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, மேலும் ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, வியாதிசுகள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிசுகள் குளிப்பதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் திங்கட்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக, அது ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் மாதம் 27ஆம் தேதி மார்ச் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி காலை 8:14 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரோசி திதி வருகிறது. அன்றைய தினம் ஆழியம் நட்சத்திரம் இரவு 2:15 வரை ஆழியம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். அதிகண்ட நாம் யுகம், பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஆயிலியம் மகம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். அவை செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சன பிரதோஷம். ருணம் என்றால் கடன், கடன் சுமையை தீர்க்கக்கூடிய பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து, நந்தி பகவானையும் சிவபெருமானை வழிபாடு செய்தால் கடன் சுமைகள் தீரும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் கடன் திருப்பி கொடுப்பதற்காக உங்கள் கையில் இருக்கின்ற தொகையில் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் திருப்பதற்கு கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திரர் ஆராதனை. ஏற்கனவே இருந்த சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஆராதனை தினம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய செவ்வாய்க்கிழமை கூட நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆபரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் செவ்வாய் தோஷங்களுக்கான நிவர்த்திக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் தான் அதற்கான பரிகாரங்கள் செய்து அந்த பரிகாரங்கள் மூலமாக நன்மை பெறுவதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் மாதம் 28ஆம் தேதி மார்ச் 12/3/2025 புதன்கிழமை திரோசி திதி. காலை 7:12 வரை திரோதசி திதி. அதன் பிறகு சதுர்தசி திதி. அன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இரவு மறுநாள் விடியற்காலை 4:05 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சுகர்ம நாம் யுகம், தைத்துலா கரணம். அதன் பிறகு கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது சித்தி யோகம், பூரம் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட ஒரு முழு சுபமூர்த்தி தினம், அதாவது திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் புதன்கிழமை மகம் நட்சத்திரமாக இருப்பதனால் திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் விருந்து உண்பதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் திருமணத்திற்கு தேவையான கூரை புடவை, தங்க வெள்ளி நாணயங்கள், தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினத்தில் நிச்சயதார்த்தம் செய்யலாம். பயிர் தொழில் செய்வதற்கு, பயிர் தொழிலை புதிதாக தொடங்குவதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி ஏறுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, வாசு பூஜை செய்வதற்கு, அன்றைய தினம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் இருக்கிறது. ஆகவே கிணறு வெட்டுவதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு, பொதுவாக மாசி மகம் என்பது அம்பாளை வழிபாடு செய்வதற்கும், கருட வாகனத்திலே அன்றைய தினத்திலே பெருமாளை தரிசனம் செய்வதற்கும் மிக ஏற்ற தினம். சேலத்தில் சப்த கருட சேவை, அதாவது 7 பெருமாள் கோயில்களிலிருந்து கருட சேவை ஒன்று சேலத்தில் நடக்கிறது. அங்கே கருட சேவை அனைவரும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒரே இடத்திலே கிருஷ்ணன் கோவில் தெருவிலே கருட சேவை நடக்கும். 7 பெருமாள் கோயிலிருந்து கருட சேவை வருகிறது. அந்த கருட சேவையை தரிசனம் செய்தால், வேத சுரூபியான கருடரை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகும். அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், எல்லா நடராஜர் கோயிலும் அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள். அதை தரிசனம் செய்தால் தொழில் போட்டியிலே வெற்றி கிடைக்கும். அன்றைய தினம் காம தகனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால்
காம தகனம் ஆகும். அதாவது தேவையற்ற ஆசைகள், வீண் ஆசைகள் விலகும் என்று இருக்கிறது. அன்றைய தினத்திலே காமனை சிவபெருமான் வென்ற நாள், அதாவது மன்மதனை எரித்த நாள் என்று கூறுவார்கள். மன்மதனை எரித்தாலும் அந்த மன்மதன் எப்பொழுதுமே ரதியுடைய கண்களுக்கு மாத்திரம் தெரிவார். ஆகவே மன்மதனை எரிப்பது என்பது அன்றைய தினத்திலே நடந்த நிகழ்ச்சி என்பது காமனை எதிர்ப்பது. அதாவது நம்முடைய மனதில் இருக்கின்ற தீமையான, அதாவது கெட்ட ஆசைகளை அழிப்பது என்றுதான் பொருள். அன்றைய தினம் ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் மாதம் நரசிம்மரை வழிபாடு செய்வது. அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் மாசி மகம். மாசி வந்தல மகம் நட்சத்திரம் மிக மிக விசேஷமானது. மாசி மகம் என்று புனித நீராடுவதற்கும், தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும், அம்பாளை வழிபாடு செய்வதற்கும், கருட வாகனத்திலே இருக்கின்ற பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் முழு சுபமுகூர்த்த தினம். அதாவது அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதற்கு, தெய்வ காரியங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு அனைத்திற்கும் ஏற்ற மிக மிக உத்தமமான புனிதமான நாளாக அன்றைய தினம் கருதப்படுகிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 29ஆம் தேதி, மார்ச் 13/3/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பகல் 10:36 வரை சதுர்தசி திதி. அதன் பிறகு பௌர்ணமி திதி. அன்றைய தினம் இரவு முழுவதுமாக பௌர்ணமி இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 6:19 வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம், திருத்தி நாமயுகம், வணிசை கரணம், அதன் பிறகு பத்ரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினத்தில் பூரமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், உத்தரமும் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம் ஆகும். வியாழக்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை 6:19 வரை, அதாவது நாள் முழுதுமாக சித்தியோகம். மறுநாள் விடியற்காலை சிறிது நேரம் மட்டுமே மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ருத்ர சாவண்ய மண்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ருத்ர சாவண்ய மண்பாதி என்றால் அன்றைய தினம் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகை என்பது லட்சுமி நரசிம்மருக்கான பண்டிகை. நரசிம்மருக்கான பண்டிகையாக ஹோலி பண்டிகை இருக்கிறது. அதாவது ஹிரண்ய கசிபுடைய சகோதரி, அந்த சகோதரியானவள், அவளுக்கு ஒரு வரம் இருக்கிறது. அதாவது நெருப்பு தன்னை சுடாது என்று. அதாவது ஹிரண்ய கசிபுடைய ஹிரண்யனுடைய தங்கைக்கு நெருப்பு சுடாது என்று கூறுவார்கள். ஆகவே ஹிரண்யன் ஏற்கனவே பிரகலாதன் மீது வெறுப்பு கொண்டு பிரகலாதனை கொன்றுவிடம் என்று துடிக்கிறார். அப்போது இந்த பெண்ணை, அதாவது தன்னுடைய தங்கையை வரவழைத்து, உனக்குத்தான் நெருப்பு சுடாது, ஆனால் உன்னை சேர்ந்த மற்றவர்களுக்கெல்லாம் சுடும் அல்லவா, ஆகவே இந்த குழந்தையை நீ மடியில் வைத்து கொண்டு நெருப்பு மூட்டிக்கொள் என்று கூறுகிறார். அப்பொழுது ஏற்கனவே பிரம்மதேவன் அவருக்கு அந்த பெண்ணுக்கு, அதாவது இரண்யனுடைய தங்கைக்கு வரம் கொடுக்கும் போது இந்த நிகழ்ச்சி, இந்த வரத்தை கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் அது இப்பொழுது இந்த பெண்ணுக்கு மறந்து விட்டது. அப்படியே செய்கிறன் அண்ணா என்று சொல்லி இந்த இரண்ய கசிபுடைய ஆணைக்கு இணங்க பிரகலாதனை மடியில வைத்து கொண்டு சுற்றிலும் நெருப்பு எரிக்கப்பட்டது. முதலில் நெருப்பு இந்த பெண்ணை, அதாவது தங்கையை சுடவில்லை. அதன் பிறகு அந்த தங்கையானவள் மடியில வைத்திருக்கின்ற பிரகலாதனுக்கு சுட்டுவிடும் என்று நினைத்தாள். ஆனால் அப்பொழுது பிரகலாதன் பெருமாளை நினைத்து பாசுரங்களை பாடினார். அப்பொழுது அந்த நெருப்பானது இவருக்கு, அதாவது பிரகலாதனுக்கு சுடவில்லை. ஆனால் அந்த கெட்ட காரியங்களுக்கு இந்த வரத்தை பயன்படுத்தியதால் அந்த பெண், அதாவது ஹிரண்யனுடைய தங்கை சிமிகா என்று பெயர் அந்த பெண்ணுக்கு, அந்த தங்கை இறந்து விட்டாள். அதை எல்லோருமே கொண்டாடினார்கள். அதைத்தான் ஹோலி பண்டிகை என்று கூறுவார்கள். அதாவது பிரகலாதனை நெருப்பிலிருந்து காத்து தினம் ஹோலி பண்டிகை. ஆகவே அந்த நாளிலே வெயில் காலம் ஆரம்பிக்கிறது. அந்த வெயில் காலத்திலே ஒருவர் சுட்டுக்கொள்ளாமல் இருப்பதற்காக ஒருத்தர் தண்ணியை வீசிக்கொண்டு சந்தோஷப்பட்டார்கள், புஷ்பங்களை வீசிக்கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் தற்காலத்திலே பலவிதமான வண்ணங்களை பூசி கொண்டாடுகிறார்கள். எப்படியோ அந்த நிகழ்ச்சி என்பது பிரகலாதனை இந்த நெருப்பிலிருந்து காத்து தினமாக போற்றப்படுகிறது. அந்த ஹோலி பண்டிகை வியாழக்கிழமை வருகிறது. வடநாட்டில் மிக பிரசித்தமானது. தென்னாட்டில் நாம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை என்பது சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் வழக்கம் போல் சேலம் பட்டாய் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரே ஸ்ரீ பிரசன்னதாசம் தேவஸ்தானத்திலே
அந்த தேவஸ்தானத்துக்கு எதிரில் இருக்கின்ற வசந்த மண்டபத்தில் இந்த பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை வெகு விமரிசையாக எல்லோருக்கும் இலவசமாக நடத்தப்பட இருக்கிறது. மாலை 6 மணி முதல் அந்த பூஜை ஆரம்பம். அந்த பூஜையில் திருமணம் ஆகாத பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் அவர்களுடைய ஜாதகத்தை பூஜையில் வைத்து கொடுக்கிறோம். ஆகவே உங்கள் நண்பர்கள் மூலமாக அங்கே வந்து பூஜையில் வைத்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது இலவசமாகத்தான் செய்யப்படுகிறது. உங்களால் முடிந்த தட்சணையை கொடுக்கலாம், எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அன்றைய தினம் ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் நரசிம்ம சதுர்தசி. மாதம் மாதம் நரசிம்மரை வழிபடுவர்கள் அன்றைய தினம் நரசிம்மரை வணங்குவதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. என்றால் சதுர்தசி திதியில் தான் நரசிம்மர் அவதாரம் செய்தார். அந்த நரசிம்ம அவதாரம் செய்த சதுர்தசி திதி காலை 10:30 மணி வரை வியாழக்கிழமை இருக்குது. ஆகவே வியாழக்கிழமை காலையிலே ஹோலி பண்டிகை. அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு ஏற்றத்தனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் ஜெயந்தி. 12 சித்தர்கள் ஒருவர் ராமதேவர். அவருடைய ஜெயந்தி தினம் வருகின்ற வியாழக்கிழமை. ஆகவே அன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினத்தில் சித்தரை வழிபாடு செய்து புண்ணியம் தேடிக்கொள்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறார். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி, மார்ச் 14/3/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி திதி. அன்றைய பௌர்ணமி திதி பகல் 12 மணி 24 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பிரதமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். நாள் முழுதுமாக ஒரே நட்சத்திரமாக உத்திரம் நட்சத்திரம் வருகிறது. முழு நாளும் உத்திர நட்சத்திரம். சூலம் நாம் யுகம், பவகரணம், தன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக அன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாலை 6 மணி 50 நிமிடத்திற்கு மீனராசிலே சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது மீன மாதம் என்று சொல்கிற பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை என்று மாலை 6 மணி 50 நிமிடத்திற்கு தொடங்குகிறது. ஆகவே அந்த மீனராசிக்கு செல்வதற்கு முன்பாக கும்பத்திலே சூரியன் இருக்கும் போது எல்லோருமே தாலியை மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ற தினம். அதுவும் முக்கியமாக அன்றைய தினத்திலே மாசி கயிறு என்று சொல்வார்கள். அந்த மாசி கயிறு அணிந்து கொண்டால் எப்படி சத்யவானை சாவித்திரி காப்பாற்றினாரோ அதை போலவே மாங்கல்யம் காப்பாற்றப்படும். உங்களுடைய மாங்கல்யம் தீர்க்கமாக இருக்கும், தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அன்றைய தினத்திலே காருடையான் நோன்பு என்று சொல்லக்கூடிய நோன்பு இருப்பதற்கும் ஏற்ற தினம். பொதுவாக பிராமணர்கள் அனைவருமே அன்றைய தினம் காருடையான் நோன்பை கடைபிடிப்பார்கள். அந்த நோன்பு நேரம், அதாவது தாலியை மாற்றிக்கொள்வதற்கு அல்லது மாசி கயிறு கட்டிக்கொள்வதற்கு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. எப்பொழுதுமே இந்த மீனராசிக்கு சூரியன் சஞ்சாரம் செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்பாக மாசி கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கயிறு உறுதியாக இருக்கும் என்று சொல்வார்கள். என்றால் மாசி மாதம் ஸ்திர மாதம். ஸ்திர மாதத்தில் சூரியன் இருந்து ஸ்திர மாசம் வந்து குருவுடைய ராசியான மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்வதற்கு முன்பாக இந்த மாசிக்கயிறை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாசிக்கயிறை கற்றுக்கொள்வதற்கு சிறந்த நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ஒருவேளை காலையிலே கயிறு, அதாவது தாலியை மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் காலை வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் அன்றைய தினம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை உங்களுக்கு சுபஹோரை நல்ல நேரமாக இருக்கிறது. அந்த சுபஹோரை நல்ல நேரத்திலே நீங்கள் தாராளமாக மாசி கயிறு என்று சொல்லக்கூடிய அந்த தாலியை மாற்றிக்கொள்வது என்று காரியங்களை செய்யலாம். ஆக காலை 6 மணி முதல் 9 மணி வரை நீங்கள் தாலியை மாற்றிக்கொள்வதற்கு, மாசி கயிறு கொட்டிக்கொள்வதற்கு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நன்றாக இருக்கிறது. அது காருடையான் நோன்பு என்றும் கூறுவார்கள். அடுத்து பங்குனி மாதம் 1ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, மார்ச் 15/3/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி பகல் 2 மணி 33 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். காலை 8 மணி 54 நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். கண்டம் நாமிகம், கௌளவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் அஸ்தமும் சனிக்கிழமை சேரும்போது மரணயுகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு மரணயுகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வருகின்ற சனிக்கிழமை என்று பங்குனி 1ஆம் தேதி என்று சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தெய்வ காரியங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. பொதுவாக சுபகாரியங்கள் சனிக்கிழமை பிரதமை சந்த நாளில் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அதுவும் முக்கியமாக அன்றைய தினம் மிருத்தி என்று கூறுவார்கள். மிருத்தி என்றால் அஸ்தமும் சனிக்கிழமை சேர்ந்தால் மிருத்தி என்று கூறுவார்கள். மிருத்தி என்றால் சுபகாரியங்கள் முற்றிலுமாக விளக்கப்பட வேண்டும். இந்த வாரத்தில் இருக்கின்ற மொத்தம் 7 நாள்ல முதல் 6 நாட்கள் அனைத்தும் அமிர்தயோகம் சித்தியோகமாக இருக்கிறது.
சனிக்கிழமை கடைசி நாள் ஒரு நாள் மட்டுமே உங்களுக்கு அசுபம், நாட்கள் நன்றாக இல்லை. அன்றைய தினத்தில் ஃபால்குண பகுளம், அன்றைய தினம் ஃபால்குண மாதத்தில் பகுளபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் சம்பத் கௌரி விரதம், சம்பத் கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. பங்குனி 1ஆம் தேதி அன்று அம்பாளை வழிபாடு செய்து சத்தியவான் சாவித்திரி கதையை படிப்பது நல்லது. அவ்வாறு படித்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை சிறப்பாக முன்னேறும். நல்ல முன்னேற்றம், சந்தோஷம் ஆகியவை சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சரியாக மாலை 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்கொள்ள பிரசன்னதாசன் தேவஸ்தான் ஸ்ரீ லட்சுமி அக்ரவ சமிதிக்கு முன்பாக உட்கார்ந்து மகாசங்கல்பத்துடன் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், அந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். விருச்சிகத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வெள்ளிக்கிழமை பகல் 11 மணி 15 நிமிடம் முதல் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வெள்ளிக்கிழமை, மார்ச் 8 சனிக்கிழமை, மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 முதல் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 2:15 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 2:15 முதல் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:56 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்கள் மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:56 முதல் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, மார்ச் 15 சனிக்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உங்களுடைய வார்த்தைகளை அனைவரும் கேட்டு அதன் பிறகு செயல்படுவார்கள். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். 6ஆம் இடத்துல கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, யோகம் அனைத்தும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது மூத்த சகோதரனுக்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்கள் குடும்பத்திலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். விரயஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது போட்டியிலே வெல்வதற்காக, தொழில் போட்டியிலே வெல்வதற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் ஒரு சுப வாரமாக, நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது. திருஷ்டியிருந்து விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக திருஷ்டியிலிருந்து விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சகோதர வழியில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதற்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து அரளிய புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் சகோதர வழியிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் ஆரோக்கியம், முன்னேற்றம் அனைத்தும் நன்றாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம்
உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறார். உங்கள் ராசியும் லாபஸ்தானம் பரிவர்த்தனம் ஆகி இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிறார். ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதம் செய்தால் அதில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் ஸ்தானமான 5ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சூரியனும் சனி இருப்பது தொழில்துறையுடைய போட்டி மிக அதிகமாக இருக்கும். தொழில் செய்யும் இடத்திலே உங்களுக்கும் உங்கள் மேலதிகாருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் கீழ் பணிபுரியப்பவர்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களிடம் பேசும்போது இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். அதாவது தொழில் செய்யும் இடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் விவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. லாபஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். மனைவியாலும் தன லாபம் இருக்கிறது. நல்ல அனுகூலம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது குழந்தைகளாலும் அனுகூலம் இருக்கிறது. குழந்தைகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ரிஷபராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்திலே தொழில் ஸ்தானத்திலே சூரியன் சனி இருப்பதனால் சிறு கருத்து வேற்றுமைகள் தொழில் செய்யும் இடத்தில் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலும் குடும்பத்திலே கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் புதன் இருப்பது மிக மிக சிறப்பானது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் மேலும் கெமிக்கல்ஸ் கலந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு உஷ்ணம் மாத்திரமல்ல, சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தொழில்துறை அலைச்சல் காரணமாகவும் பல சிந்தனைகள் இருக்கும். அமைதியாக சூழ்நிலையை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் சரியாகும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படாது. அதை நிச்சயமாக நம்பலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. வெளிநாட்டு வேலை விரும்புவர்களுக்கு விரைவில் வெளிநாட்டு வேலைகள் அமையும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சொந்த தொழில் சேர்பவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் சுகத்திற்காகவும் மனைவியின் தேவைக்காகவும் நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவுகள் நல்ல செலவாகவே இருக்கும். சுப செலவாகவே இருக்கும். அசுப செலவுகளாக இருக்காது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் மிதுன ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் லோகாதிபதியாக இருப்பது மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைத்து
யோகத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருந்தாலும் சனி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு இருக்காது. அஷ்டமசியுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் பேசும்போது எச்சரிக்கை தேவை. சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியிலே செலவினங்கள் ஆனாலும் சுப செலவாக இருக்கும். சகோதரருடைய குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் சிரமப்பட்டு அந்த காரியங்கள் நடக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சனி இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், மேலும் குடும்பத்தை விட்டு வெளியே சில காலம் சென்று விட்டு வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சிலருக்கு தனி குடித்தனம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருவான இருப்பது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கடகராசிக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக ஓரளவு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அதிகப்படியாக 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனால் இந்த வாரத்திலே சிவபெருமானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைப்பதும் சிறப்பானது. இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனியுடன் இருக்கிறார். சிம்மராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சனி இருப்பது கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டாளிகளுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். தொழில்துறையிலே ஓரளவு இருந்த பிரச்சனைகள் நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சனி இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அந்த காரியங்களில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக நிறைய இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கரன் இருப்பது இந்த வாரத்திலே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது உங்களுடைய விருப்பத்தின் காரணமாகவோ வேறு இடங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடமாற்றங்களை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சி அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசியிலே பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் சிம்மராசி செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருப்பதனால்
எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் சிம்மராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கும்போது நீச்சபங்க ராஜபம் கிடைக்கிறது. ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்தோஷத்தை அடைவீர்கள். கூட்டு வியாபாரம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உங்கள் ராசியிலே கேது கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல ஞானத்தையும் பெறுவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 6ஆம் இடத்திலே சூரியன் சனி இருப்பது லட்சுமிகரம். அதாவது அன்றைய இந்த வாரத்திலே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. என்றால் புத்திரஸ்தானாதிபதி சனி 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கன் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் இருக்கும். பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல பலன்களை பெற முடியும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையில வளர்ச்சி இருக்கும். கூடவே அலைச்சலும் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் காரணமாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இருந்தாலும் சலிக்காமல் வேலையை செய்யுங்கள். உங்களுக்கு இட்ட கடமைகளை சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் கன்னிராசியில் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியில் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒன்றுதான் தோஷம். அது என்ன செய்யும் என்றால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உடல் உஷ்ணமும் ஓரளவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியில் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில் விஷயமாகவோ அல்லது உங்களுடைய சொந்த தேவைக்காகவோ கடன்கள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். கடன் வாங்கினால் அடுத்த வருடம் தான் கடன் ஓரளவு அடைப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். இந்த வாரம் தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். எந்த தொழில் செய்யப்படாலும் அந்த தொழில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு போட்டியிலிருந்து நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுக்கு தெரியாமையே உங்கள் சுற்றும் எதிரிகள் இருப்பார்கள். கவலைப்படாமல் உங்கள் வேலை செய்யுங்கள். எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தெய்வ அருளினால் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். அடம் பிடித்தாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 6ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கன் ஆகிய கிரகங்கள் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். வசூலானாலும் நல்ல தேவைக்கு மாத்திரம் அதை செலவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. 8ஆம் இடத்துல குருபான் இருக்கிறார். ஆக வயிறு உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்குது. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்றால் அஷ்டம் குரு என்பது அஜீர்ண கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்பவர்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் போது சிறிது வாஸ்து பார்த்து நல்லபடியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் இருக்கும் இடத்திலேயே தெய்வ அனுகிரகத்துடன் தெய்வ சங்கல்பத்துடன் தெய்வ பிரார்த்தனையுடன் தொழில் செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை இந்த வாரம் விடக்கூடாது. இந்த வாரம் வேலையை விட்டு வேறு வேலை தேடினால் கிடைப்பது அரிதாகிவிடும். சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தந்தைக்கு அனுகூலமாக இருக்கிறது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்த கூடாது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
மனைவியினால் உங்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்கிறது. 12ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது சரியான தூக்கம் வராது. ஆனால் குருவுடைய பார்வை இருப்பதனால் தெய்வ சங்கல்பத்தினால் அவை எல்லாம் பிரச்சனைகளாம் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் துளாராசிற்கு நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். துளாராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பது அஷ்டம் குரு என்று கூறுவார்கள். அஷ்டம் குரு என்பது ஆரோக்கியத்தை கெடுக்கும், மேலும் வயிற்று உபாதைகளை கொடுக்கும், அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பண விஷயத்திலும் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளுக்கும் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசிரியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பகல் 11:15 முதல் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வெள்ளிக்கிழமை, மார்ச் 8 சனிக்கிழமை, மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் வெற்றியை பெற முடியும். மற்றபடி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது தொழில் காரணமாக உங்களது சுய தேவையை காரணமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசி குருடைய அருட்பார்வையும் இருக்கிறது, தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல காரியங்களுக்காக, நல்ல செயல்களுக்காக, தொழில் விருத்திக்காகத்தான் அலைச்சல் ஏற்படுமே தவிர தேவையற்ற அலைச்சல் என்பது ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் தேவையற்ற சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள், தாய்க்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. 5ஆம் இடத்தில் ராகு, புதன், சுக்கரன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்களும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியால் நன்மைகளை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும், அதனால் உடல் உஷ்ணம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். குளிர்ச்சியான பொருட்களை நீருமோர் சாப்பிடுவது மிக மிக சிறப்பானது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை கேது இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவருடைய அனுகூலம் நன்றாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு நன்றாக துணை புரிவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு இருந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 11 வெள்ளிக்கிழமை, 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். விருச்சிக ராசியில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம் சனியாக சனி பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக விருச்சிக ராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது. அதாவது தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 முதல் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை
இரவு 2:15 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்களும் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எந்த தொழில் சேர்வலாக இருந்தாலும் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். சிறிது யோசித்து நிதானத்து செயல்பட்டால் அந்த போட்டியிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் சரி ஆரம்பத்தில் முதல் 2 சுற்றுகளில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் 3வது 4வது சுற்றிலே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். எதிரிகளை விடுவதற்காக நிறைய சிரமப்படுவீர்கள். ஆனால் வெற்றியை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது இளைய மூத்த சகோதரருக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இளைய சகோதரனுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 4ஆம் இடத்திலே ராகு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது சிறிது அளவில் அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். கணவன் மனைவிகள் சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்தில் கேதுபான இருப்பது தொழில்துறை விருது நன்றாக இருக்குது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாள். பூராடத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் உணாபாத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவான் 6ஆம் இடத்துல குரு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. போட்டி மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கோ உங்கள் குலதெய்வத்துக்கோ நேதிமம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சூரியனுடன் இருக்கார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. முற்றிலுமாக விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இருப்பது குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக நீங்களும் காரியங்களை செய்து கொள்வீர்கள். இருந்தாலும் உடல் உஷ்ணம் காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தேவஸ்தலங்களில் யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம். 9ஆம் இடத்தில் கேதுவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியமாக திகழ்வார்கள். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த மகர ராசியில் பிறந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 2:15 முதல் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:56 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசி நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசிக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 7 சனியாக இருந்து அஷ்டமாதிபதியான சூரியனுடன் பிடிக்கப்பட்டிருக்கார். ஆகவே இந்த வாரம்
ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்குமே மகர ராசி பந்துகள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசிரியர் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசிரியர் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 12:56 முதல் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசிரியர் பிறந்தவர்கள் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, மார்ச் 15 சனிக்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுடைய ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தேவையில்லாமல் கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் மனக்குழப்பத்துக்கு ஆளாகாமல் இருப்பதே நல்லது. எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் குழந்தைகள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் தாய் தந்தையர்கள் மூலமாகவும் தனலாபம் காத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தேவையற்ற சஞ்சலங்களை படாமல் இருந்தாலே போதுமானது. தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகை பெற்றிருப்பது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் வீடு மனை வாங்குவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக நன்றாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். பொதுவாக 7.5 சனி நடக்கும் காலத்தில் தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நிறைய பேருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்தில் எந்த தீங்கும் ஏற்படாது. ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிகளுக்கும் இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அவர்களும் நல்ல விதமாக உங்களையே அனுசரித்து நடந்து கொள்வார்கள். இந்த வாரம் கும்பராசி இருக்கும் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கள், மார்ச் 12 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஜென்மசனியாக 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனபாரம் அதிகமாக இருக்கும். வேலையிலும் பளு மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். சகோதரனுக்கும் உங்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்திக்கும். சகோதர ஒற்றுமை இருக்கும். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குதூகலமாக இருப்பீர்கள். யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு இருப்பதனால் சிறு அளவில் கோபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விட வேண்டும். கோபப்படாமல் இருந்தாலே நல்லபடியாக காரியங்களை செய்து விடுவீர்கள். 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இளைய சகோதரர்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருப்பதனால் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாகவும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். என்றால் கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. கேது நட்பு ஸ்தானத்திலே இருக்கிறார். ஆக உங்களுடைய மனைவிமார்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியால் தன லாபத்தை அடைவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்புடன் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன், சனி இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சில உடல் உபதிரவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வாரம் மீனராசியில் நல்ல நாட்களில் மீனராசியிலே பிறந்து
பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7.5 சனி விரயசனியாக இருப்பதனால் சனி தோஷம் விலகுவதற்காக பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நிதிபம் ஆஞ்சநேயர் நிதிபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக விரயங்கள் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை முழுவதுமாக பெற்று மீனராசி இருப்பவர்கள் இந்த வாரம் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.